ஈத் அன்னைக்கு நான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சேன்னு பார்ப்போமா? எப்பயுமே ஈதில் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஈதுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் நிற்கும். இந்த தடக்கா நான் இடியாப்ப பிரியாணி செஞ்சேன். எங்களோட பள்ளியில் 6:30க்கெல்லாம் தொழுவிச்சிடுவாங்க. ஸோ பெய்த்து இடியாப்பம் செய்கிறது கஷ்டம்னால நான் இடியாப்பத்தை வாங்கி மற்றபடிக்கு எல்லாமே நான் வீட்டில் செஞ்சுட்டேன். இதுக்கு நான் சிக்கன் ஒயிட் குருமா செஞ்சேன். சட்டப்படி சூப்பர் மெச்சிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி நான் எப்பயுமே செய்கிறதுண்டு தான் இந்த ஜவ்வரிசி இனிப்பு கஞ்சி. ஸோ இதையுமே நான் ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சிடுவேன். ஏன்னு சொன்னால் ஈதண்டைக்கு எப்பயுமே மார்னிங் ஒரு இனிப்பு இருக்கிறது எங்களோட எல்லார்ட்டையும் வழக்கம் இல்லையா? நான் ஈத் அன்றைக்கு எப்பயுமே 2-3 ஐட்டம் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய மாட்டேன். ஏண்டா அன்றைக்கு எங்களுக்கு ஏர்லி மார்னிங்கே தொலைவிச்சிடுவாங்க. சொன்னாங்க பள்ளிக்கு போகணும்னால எப்பயுமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டிக்கும் ஒரு ஐட்டம் இருக்கும். ஆனால் அது சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த தரக்கா ஈதுக்கு நான் செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் இது தான். உங்களோட வீட்டில் நீங்கள் என்ன ஈதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.